நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட iPhone 11 Pro வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஒருத்தர் வந்து லாரி ஏறிடுச்சு மொபைல்ல. ஸோ அந்த மொபைல தான் ஃபுல்லாவே நம்ம ரெடி பண்ண போறோம். கஸ்டமரோட மொபைல் பார்த்தீங்கன்னா, மிட் நைட் க்ரீனு. ஸோ நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து சஜெக்ஷன் பண்ணது வந்து கோல்டு கலர். ஸோ கொஞ்சம் கிளாஸா இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளேல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, புது டிஸ்ப்ளே அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு எபிசோட் மாரி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவ பாருங்க. ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இது உங்கள் டெக்கண்ணா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட iPhone 11 Pro வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்க ஐஃபோனை வந்து iPhone 11 Pro இந்த மாடல். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்க மாடலை வந்து நம்ம புதுசு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வீடியோ போடலாமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா நான் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு வேணால் முக்கியமான பார்ட்ஸை மட்டும் நான் போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஹவுசிங்கே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம புது ஹவுசிங் தான் மாற்றணும். க்ரீன் கலர் நான் போடலாம்னு நினச்சேன். பட் வந்து க்ரீனை விட எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் தோணுச்சு. கோல்டு கலர் இன்னும் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அதனால் நான் கோல்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இது இப்போ நம்ம ஃபுல்லாக ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 3500 வந்தது. ஸோ அது கூடவே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்க்ரூ அப்புறம் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நான் முன்னாடி பண்ணது கிடையாது. நான் இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷரு. இது எனக்கும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாமே ட்ரை பண்ணலன்னா வேறு என்னங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம் வாழ்க்கையில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷனாக போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம டிஸ்பிளேயில் அப்படி தான் போக முடியும். ஏன்னா டிஸ்பிளேயில் இருக்க மாற்றத்துக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். திரும்பி இதை ஃபுல்லாக அசம்பிள் எடுத்துகிட்டு கீழே இருக்க பார்ட்ஸை மட்டும் தனியாக எடுக்கணும். திரும்பி இந்த பார்ட்ஸை தனியாக எடுக்கணும். திரும்பி கேமரா பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ இதுக்கே நமக்கு தெரிஞ்சு செக்ஷன் 4 செக்ஷன் 5 எனக்கு தெரிஞ்ச சீசனையும் இதை வச்சு ஒரு வெப் சீரிஸே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சொன்ன மாதிரியே செக்ஷன் 1 போயிடுவோம். ஸோ டிஸ்பிளேயில் இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டிஸ்பிளேயில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இயர்ஃபோன் ஸ்பீக்கர் அப்புறம் இந்த பிளாஸ்டிக் இது எல்லாமே நம்ம எடுத்து புதுசாக இருக்க டிஸ்பிளேயில் வைக்கணும். நான் டிஸ்பிளே மறந்து கீழே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஸோ டிஸ்பிளே ஒரிஜினல்லாம் கிடையாது. இது இல்லைங்க, இங்கே பாருங்கள், ஐஃபோன் எக்ஸஸ்ன்னு போட்டிருக்கேன். நான் ஐஃபோன் 11 Pro வாங்கிட்டு வந்துருங்க. சரி ஓகே விடுங்க. நான் போட்டு பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன், ஒர்க் தான் ஆச்சு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு ஒரிஜினல், இது டூப்ளிகேட். ஸோ ரெண்டுத்துக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. லைட்டாக சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து இதில் இருக்கிறத நம்ம இதில் மாற்றணும், ஷிஃப்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் நம்ம ஒர்க்கே. இப்போது ஸ்க்ரூ வச்சுருந்தேங்க, ஸ்க்ரூ எங்கேயே தூக்கி போட்டேன்னா ஸோ வந்துட்டேன். ஸோ இதுதான் நம்ம ஸ்க்ரூ. இதுக்கு வந்து வேறு மாதிரி டைப் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இதில் வந்து இன்பில்டாக மேக்னெட் இல்லை. ஸோ ஸ்க்ரூ எல்லாம் விழுந்துடும். அதுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடணும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். லைட்டாக மிஸ் ஆனாலும் கேபிள் கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப அதை ரீஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு. எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ண, ஐயோ நல்ல வேலைங்க, பிடிச்சி இழுத்த உடனே புஷ்குன்னு வந்துடுச்சு. பயந்துட்டேன் நான் ஒரு செகண்ட், என்னடா இது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இந்த லென்ஸு பிளாஸ்டிக் அது மொத்தமாக கழட்டணும்னு தான் நினைக்கிறேன். ஏன் அதை கழட்ட முடியல? சரி ஓகே, இது உடஞ்சிது தானே, அதனால் நம்ம அப்படி கழட்டிடுவோம்.
ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இந்த சென்சாரையும் எடுக்கணும். ஸோ இதையும் ரிமூவ் பண்ணணும். இந்த வந்து இந்த ஃபேஸ் ஐடி சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் ஐடியை ரிமூவ் பண்ணணும். இது எல்லாமே எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பார்த்திங்கன்னா, டியூசரை வச்சு ரிமூவ் பண்ணக்கூடாது. டியூசரை வச்சு ரிமூவ் பண்ணால் கட் ஆகிடும். இந்த மாதிரி நார்மல் ப்ளைன் டியூசரை வச்சு இது பண்ணணும். இது பேருக்கு வந்து டியூசர் சொல்ல மாட்டாங்க, இது டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பிளாஸ்டிக் ஃபிட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆக்சுவலாக ஃபிட் பண்ணணும்னா. ஸோ ஓகே, வந்துடுச்சு. ஸோ நமக்கு செட்டாக வந்துடுச்சா? இப்போ இதில் இருக்கிறத இந்த கிளாஸஸை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு கிளாஸ் தேவை கிடையாது, ஆனால் கிளாஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கிளாஸெல்லாம் தூக்கி போட்டோம்னா கிளாஸ் தூக்கி போட்டாச்சு. அதே மாதிரி இந்த மைக்கு கிட்ட இருக்கிறத நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அப்புறம் ஃபோன் பேசும்போது கேட்காது. ஸோ அதனால் இதையும் ரிமூவ் பண்ணிடணும் லைட்டாக. இப்போ வந்து இதை திரும்ப அசம்பிள் பண்ணிடணும். இதை நம்ம எடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கே ஃபிட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இங்கே இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோமா, அந்த சின்ன ஸ்க்ரூவை நம்ம இதில் வச்சிடணும். ஓகேவா? இதில் வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா இயர்ஃபோனுக்கும் அப்புறம் மைக்ரோஃபோனுக்கும் டாப்பில் ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும்ல, அதுக்கு இந்த கேபிள் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இங்கே வச்சிடலாம். ஸோ அடுத்த 2 ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துல லாக் பண்ணணும். ஆமாங்க, மறந்துட்டேங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஐஃபோன் எக்ஸஸுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் டிஸ்பிளே. ஸோ அதோட கவர்ஸ் தான். ஏன்னா ஐஃபோன் 11 ப்ரோக்கு வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அதை தூக்கி போட்டு இதுக்குள்ளே தூக்கி போட்டேன், இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது நீ ஃபிட் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட்டாக இது பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப டைட் ஆகக்கூடாது, மைல்டாக வைக்கணும். ரொம்ப டைட் வச்சோன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா வந்துடும், இங்கே ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடிக்கு வந்துடும். பட் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலை. ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே இப்போ இது தாங்க டிஸ்பிளே, அவ்வளோதாங்க. இது தனியாக விட்டாது டிஸ்பிளே. ஸோ அப்படி தான் இது பண்ணணும். இது பார்க்க ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், பட் வந்து ஒரிஜினல் கிடையாது. இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல். பட் வந்து சேமாக தான் இருக்கும், ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இது மாதிரி தான் நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க, இது பழசு. இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து பழசு. நான் கொஞ்சம் கேமரா தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு நினைக்கிறேன். இது பழசு, இது புதுசு. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோடய சேனல் பாருங்கள். அப்படி இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியலன்னா என்கிட்ட கொடுங்க. சென்னையில் எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரேன். சென்னையில் மட்டும்தான் என்னால் இப்போ ரெடி பண்ண தெரியும் மேடம். மேபி ஃப்யூச்சரில் வந்து ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நம்ம இது பண்ணுவோம். கொரியர், நீங்கள் கொரியர் பண்ணி விடுங்க. நம்ம சைடில் வந்து மொபைல் எல்லாமே செக்யூரிட்டியாக இது பண்ணுவோம். இது ஒரு கஸ்டமரோட மொபைல் தான். ஸோ இப்போ நான் கூட ரெடி பண்ணுறது கூட வீடியோ எடுத்துக்கிட்டே தான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் உங்கள் மொபைலும் நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் ரெடி பண்ணுவேன். ஸோ அதனால் உங்கள் டேட்டா எதுவுமே லாஸ் ஆகாது. நம்மக்கிட்ட வந்து சில ஷாப்பில் டேட்டாஸ்லாம் லாஸ் ஆகும்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் எடுக்கிற இது இப்போ மொபைல் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் நான் இப்போ சர்வீஸ் பண்ணுவேன். மற்றபடி எதுவுமே டச் பண்ண போகிறது கிடையாது. அதேமாதிரி சர்வீஸ் பண்ணும்போது தான் நான் வந்து உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு கேட்க போகிறேன். ஸோ அதனால் இப்போ சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு சீல் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கம்பெனிக்காக ஒரு டெக்கன்னு அப்படி சொல்லி ஒரு சீல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த சீல் அடிச்சிட்டோன்னா மொபைலை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு கொரியர் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிவிட்டு ஒரு சீல் அடிச்சிடும். சீல் அடிச்சிட்டோம்னா அந்த மொபைலை வந்து நாங்கள் யூஸ் திரும்பி எடுத்து நாங்கள் பாஸ்வேர்டு போட்டு டேட்டாவை எடுக்கலையான்னு தெரியும்ல. ஸோ அதனால் அந்த சீல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மேபி ஃப்யூச்சரில் ரெடி பண்ணிடலாம், அது உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சீசன் 2ல் சந்திப்போம்.